மனிதனுடைய வாழ்க்கை பயணம் 4ஆம் இடங்கிறது சுகபோகம், அதாவது சந்தோஷங்கிறது 4ஆம் இடம். உல்லாசம், சந்தோஷங்கிறது ஒரு மனிதனுக்கு 4ஆம் இடம். அந்த 4 கூடவே ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அவர் சந்தோஷம் பிரியமாக இருப்பார். புரியுங்களா? மொத்தத்தில் ஒரு மனிதனுக்கு நீண்ட ஆயுள், நீண்ட ஆயுளில் நோய் பிரச்சனை சிக்கல் உடம்பில் எந்த நோயும் இல்லாமல் வாழ்கிறவங்களாம் நிறைய பேர் பார்த்துக்கிறேன். அவங்களாம் பார்த்திங்கன்னா 85 வயசு வரைக்கும் எந்த மாத்திரை மருந்து இன்ஜெக்ஷன் போட்டதே கிடையாது. அப்படிலாம் வாழ்ந்தவங்க சாதகத்தை பார்த்து, இந்த சாதகத்தில் நீங்கள் ஆஸ்பத்திரிக்கே போனது இல்லைங்க, அந்த கஷாயம் சம்மந்தப்பட்டது இயற்கையான இதை நீங்கள் இப்போ வயிறு புண்ணு அப்படின்னா என்ன சொல்கிறது, இப்போ மிளகு தக்காளி கீரையை பச்சைக்கீரையை மென்று சாப்பிட்டு முழுங்குவீங்க, புண்ணு நல்லாயிரும் அப்படி சொல்லுவேன். அது மாதிரி எல்லா வைத்தியம், தலைவலி, உடம்புல என்ன ஒரு பால்ட்டு வருதோ அது இயற்கையான மூலிகையை எடுத்து அவர் மலங்காட்டோர வசிக்கிறார். அப்போ எடுத்து சாப்பிட்டு உடம்பு இப்போ இது வரைக்கும் 75 வயசு ஆகுதுங்க. ஊசி போட்டதில்லை, மாத்திரை மருந்து இதெல்லாம் எதுவுமே கிடையாது. கரைச்சி குடிப்பார். கம்மஞ்சோறு இந்த மாதிரி நீராகாரம்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கரைச்சி சாப்பிடுவார். அந்த மாதிரி தான் ஒரு அமைப்பில் அவர் வாழ்ந்துட்டுருக்கார். ஆமாம். அப்போ 4ஆம் இடங்கிறது சுகபோகம், சந்தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடாது. 4ஆம் இடம் 4ஆம் இடம் 4 கூடவே ஆட்சி பெற்றிருந்தாலே, உச்சம் பெற்றிருந்தாலே, குரு பார்வை இருந்தாலே அவர் சுகபோகம் சந்தோஷமாக இருப்பார். வீடு, வண்டி, வாகனம், தாயார் உடம்பு, தன்னுடைய சுகபோகம் சந்தோஷம் எல்லாமே நல்லாயிருக்கும். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடாது குலதெய்வம், குழந்தைகள். அப்போ 5ஆம் இடம் நல்லா இருக்குது, குழந்தைகள் நல்லா இருக்காங்க அப்படின்னா இவர் கொடுத்து வச்சவர் தானே. ஆரோக்கியமான உடம்பு இவருக்கு வருமா? கவலை இல்லாத உடம்பு இல்லவா? 7ஆம் இடம் நல்லா இருக்கணும். 7 கூட சொல்லக்கூடாது 7ஆம் இடம் 7 கூட லக்கணத்தில் இருந்தாலும் 7 கூட 2ஆம் இடத்துல இருந்த மனைவி எல்லாமே இவருக்கு என்ன வேணுமோ எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ ஆரோக்கியமான உடம்பு, ஆரோக்கியமான மனசு எல்லாம் வந்துருச்சுங்களா? அப்போ அதே நேரத்துக்கு 9ஆம் இடம் 9 கூடன்னு சொல்லக்கூடாது லக்கணத்தில் உட்காந்துருக்காரு. பாருங்கள், லக்கணத்தில் உட்காந்துருக்காரு. அந்த 9 கூட குரு பார்க்குறார். கோடி நன்மை பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரி ஒரு சாதகம் அமைப்பு உள்ளவங்க பார்த்திங்கன்னா நீண்ட ஆயுள், ஆஸ்பத்திரி பக்கமே போனதில்லைங்க, ஆஸ்பத்திரி பக்கமே போனதில்லை. அப்படி தான் அவங்க வாழ்ந்துக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு மலங்காட்டு ஏரியாவில் சாதகம் பார்க்க போன வகையில் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு 75 வயசு முடிஞ்சிடுச்சு. இன்னும் மாத்திரை மருந்து மெடிசன் பக்கம் போனதே கிடையாது, ஆரோக்கியமாக இருக்கார். அவர் இப்போ பார்த்திங்கன்னா மூலிகை சம்மந்தப்பட்டு தான் எதாக இருந்தாலும் மூலிகையிலே அவர் உடம்பு சரி பண்ணிக்கிறார். இதெல்லாம் இன்னும் ஒரு ஆத்ம திருப்திங்கிறத விட ரொம்ப ஒரு இந்த காலத்துலேயும் ஒரு மாத்திரை மருந்து எடுத்துக்காமல் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுருக்காருன்னா அதான் அந்த 4ஆம் இடத்தை குரு பார்க்கணும், லக்னாதிபதியை குரு பார்க்கணும். அப்போ 9 கூடன்னு சொல்லக்கூடாது, இந்த 9ஆம் இடம் குரு சேர்ந்திருந்தாலே அந்த மனிதன் ஆரோக்கியமாக இருப்பார். ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், எந்த ஊர் எங்கே வேணாலும் அவருக்கு புறப்பட்டு போயிட்டே இருப்பாருங்களாம். அப்படி அந்த மாதிரி. ஆனால் அவர் சொல்லுவார், நான் கடையில் போய் சாப்பிட்டேன், வெளியில் சாப்பிட்டேன் எனக்கு சேராது, நான் வீட்டில் சாப்பிடுவேன் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு வேளை 2 வேளை எதாவது வெளியில் போய் சாப்பிட்டாலும் உடம்பு சரியில்லாமல் போயிடும். வீட்டில் மறுபடியும் சாப்பிட்டு உடம்பு நாளாக சரியாயிருமா பார்த்துங்களேன். அப்போ நீண்ட ஆயுள், ஆரோக்கியமான வாழ்க்கை. என்னங்க 75 வயசு வரைக்கும் இது வரைக்கும் மாத்திரை மருந்து சாப்பிடாமல் ஆரோக்கியமாக இருக்காருன்னா இந்த மாதிரி ஒரு சாதகத்தில் அந்த 4ஆம் இடம் 4ஆம் இடத்தை குரு பார்க்கலாம் சுகஸ்தானத்தை, 9ஆம் இடத்தை குரு பார்க்கலாம். இதே நேரத்துக்கு 9 கூட லக்கணத்தில் உட்காந்து குரு பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு சாதகருக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை, நீண்ட ஆயுள், வாழ்க்கை வளமுடன். வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க்கை வளமுடன். வாழ்த்துக்கள்.